நண்பர்களுக்கு வணக்கம். கடகராசி நண்பர்கள், பொதுவாகவே 17 ஜூலை 2024 இந்த ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆடி மாத ராசி பலன் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ராசி பலன் என்பதே பொதுவானது தான். ஒரு 20% பேருக்கு தான் பொருந்துன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி அவர் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா அதில் 1 கோடி பேர் இருப்பீங்க, எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு 20% பேருக்கு ராசி பலன் பொருந்துங்கிறது தான் உண்மை. அதில் முக்கியமாக குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கடகராசியை பொறுத்தளவில் இன்றைக்கி ராசிக்கு 8ல் சனி நிற்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக ராசிக்கு 8ல் குரு வரும்போதும், ராசிக்கு 8ல் சனி வரும்போதும், ராசிக்கு 8ல் ராகு வரும்போதும் பாதிப்புகள் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் லேசாக வெளியே வந்துட்டுருக்கிறீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் வெளியே வச்சிட்ருக்கிறீங்க. பூசம் புனர்பூசம் தான் இப்போ பாதிப்பில் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, என்ன பாதிப்பு இருக்குது? இது வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ ராசி பலன் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லா மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய இயல்பான ஒன்று தானே. இயல்பானது ஒன்றா இந்த காலத்தை பொறுத்தல 60 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை பண்ணிகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் எதிர்பார்க்கல. உழைச்சான், கஷ்டப்பட்டான், சோத்தத்தைன்னா படுத்து தூங்கினான். பெரிய துணிமணியை கூட பெருசாக எதிர்பார்க்க கிடையாது. இடுப்பில் ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும், வாழ்க்கை அப்படி தான் ஓடிச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ நாகரிகங்கள் வளர்ந்த இந்த காலகட்டத்தில், கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி சும்மா ஒன்றுமே உழைக்காமல் வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட அவனுக்கு துணிமணி தேவைப்படுது, ஒரு வாகனம் தேவைப்படுது, கையில் செலவுக்கு காசு தேவைப்படுதுங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த ராசியினுடைய அடிப்படையில், ஏன்னா இந்த ராசி ஒரு பவர்ஃபுல் ராசி தான். கடகம் என்றாலே சந்திரன், ராசிநாதன் சந்திரன், அவர் இந்த வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். சந்திரன்கிறது மனம், சந்திரன்கிறது தாயை குறிக்கக்கூடியது, மனதை குறிக்கக்கூடியது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே பெரும்பாலானவர்கள் எல்லாமே இந்த ராசியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் தான். தாயுள்ளம் கொண்டவன்னா 10 பேருக்கு சேவைப்படக்கூடிய சேவை மனப்பான்மை கொண்டவர் தான் தாய். 4 பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த 4 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான், ஒரே மாதிரி வளர்த்து நினைக்கிறவங்க தான் தாய். அதனால தான் அந்த ராசியை சேர்ந்தவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாமே அரசியல்வாதியாக இருப்பாங்க. சரி, அப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கு கூட பாதிப்பு கொடுப்பார் சனிங்கிறது தான் உண்மை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பாதிப்பை சந்திக்கணும்னா சந்திச்சே தீரணும். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்ற நம்ம குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது பூச நட்சத்திரத்திலிருந்து சனி விலகி போய் ஆயில்ய நட்சத்திரத்தை விட்டு 2025 ஏப்ரலில் விலகிறாரு. அதுக்கப்புறம் புனர்பூசத்தை கிராஸ் பண்ணுவாருங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த பூசம் ஆயில்யம், இன்றைக்கி ஆயில்யத்தில் கொஞ்சம் சனி போயிட்டுருக்குது. இது 2025 ஏப்ரல் வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பாதிப்பில் இருக்காங்கிறதான் உண்மை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புதுசாக முதலீடு போடுறவங்களும் போடக்கூடாது. தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நஷ்டத்தை சந்திக்கணும். ஆக ஒரு நண்பரோடு இணைஞ்சு நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க, 2 பேரும் முதல் போட்டு பண்ணுறீங்க, முதல் மட்டும் இதாகும். அதுலேயும் பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு குரு சாதகமாக இருந்தாலும், சாதகமான ஒரு திசை, யோகமான ஒரு திசை நடந்தாலும் கூட அங்கே என்ன நடக்கும்? உன் பணம் உனக்கு திரும்பி கிடைக்கும், லாபம் கிடைக்காது. உன்னுடைய பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும், ஆனால் லாபம் கிடைக்காது. அதே தேய்பிரை அமைப்புலையோ இல்லை தசாபுத்தி பலன் சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணலன்னா என்ன? கடகராசிக்கு எதிரியான திசை அப்படின்னு சொல்லி வந்துட்டா அப்படின்னா அந்த உன்னுடைய முதலீடு சேர்ந்து காணாமல் போகும், உன் பணமே சேர்ந்து காணாமல் போகும். இந்த பொதுவாக இது என்ன, இந்த ராசிக்கு 8ல் சனி நிற்கும் போது மனம் ஒரு படபடப்பாக இருக்கும். வேலையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம பையனுக்கு எப்படியாவது வேலை வாங்கணும்னு நினைப்பீங்க. அவர் தான் சொல்லுவான், ஒரு 50 லட்ச ரூபா கட்டுங்க, நான் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் உள்ளன்னு. அந்த ஆசையை தூண்டுறவர் தானே சனி ராகு ஆசையை தூண்டுவார். பணத்தை கட்டினீங்கன்னா பணம் வராது. இதுதான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை. மன அழுத்தங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிடுச்சு. மாட்டிக்கிட்டவங்களுக்கு பணம் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி உங்கள் பணம் உங்களை வந்து சேரும். கடகராசி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அஷ்டமச்சனுடைய ஆதிக்கத்திலேருந்து விலகுறீங்க. சனினாவே கஷ்டத்தை கொடுப்பாருங்கிறத விட இன்னொரு வரையில் சுருக்கமாக சொல்லலாம், சனினாவே துக்கத்தை கொடுப்பார். துக்கம் என்ன, கஷ்டம் என்ன? கஷ்டம்னா துக்கம்தான். என்ன உயிரிழப்பு ஏற்படுத்தினாலும் துக்கம்தான். நெருங்கிய உறவினர்களுக்கு உனக்கு ஏற்கனவே செலவுக்கு காசு இல்லை, இதில் சாவு செலவு வேறு, இதில் நான் கொடுத்த பணத்தை திரும்பி பார்க்க மாட்டாத வட்டிக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி தான் வட்டி கடன் கட்டணும். தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள், வருமானமும் இல்லை, தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள் கூடுதலாக கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ படிப்படியாக விலகுறீங்க. இதை மீண்டும் ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, சனி தான் உங்களுக்கு எந்த லக்னக்காரனுக்கும் சனியினுடைய பாதிப்பு வரும்போது ராசிக்காரனுக்கு அவன் மாட்டிக்கிறான். அதுதான் உண்மை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை வர்றீங்க. இப்போ ஆயில்லையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துக்கிட்டு இருக்குது.
உங்களுக்கு பூசம் விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லுவேன். ஆயில் இதில் இப்போ சனி போயிட்டுருக்கான்னு சொல்லுவேன். பூசம் விடுபட்டுருக்கான். ஆனால் ஒருத்தருக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. எல்லாமே அவன் பணம் வாங்குகிறான், கார் வாங்குகிறான், செல்வாக்காக தான் இருக்கிறான், நிறைய பேர்த்த ஏமாத்துறான் அப்படின்றப்ப இதெல்லாம் வருது. ஏமாற்றுபவரும் ஏமாறுபவரும் ஜாதகத்தில் பாவகிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் போது தான் ஏமாறுவாங்க. பிறக்கும்போதே லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அதில் பாவகிரக தொடர்பு ஏற்பட்டு அவன் சீட்டிங் பண்ணி தான் சம்பாதிப்பான், சீட்டிங் பண்ணி தான் ஏமாற்றுவான். நிறைய பேர் அந்த வகையில் இந்த கடகராசிக்காரங்கள் எல்லாமே மாட்டியிருக்கிறீங்க, போய் ஏமாந்துருக்கிறீங்கன்னே சொல்லுவேன் நான். அதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு பல லட்சத்தை இழந்ததுனால இன்றைக்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது, பிள்ளைங்களுக்கு வேலை வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி கடகராசி இருந்து இன்னொரு ஆறு கும்பராசியாக இருந்துச்சுன்னா கூடுதலான கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏன் ஒரு ஆளுடைய அஷ்டமச்சனியை டோட்டல் ஜாதகத்தை ஃபெயிலியர் பண்ணணும், டோட்டல் ஜாதகம் வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. எல்லோரும் அதுதானே எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ராசி பலன் நமக்கு என்ன சொல்லுவான், நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லுவான், நம்ம பையனுக்கு என்ன சொல்லுவான். ஒரு வீட்டில் ஒரு குறைஞ்சது 3 பேர் 3 ராசியில் இருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த 3 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்கும்? எனக்கு நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லா இருக்கிற ராசிக்காரோட சேர்ந்து கெட்டு போகிறாங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு ராசி பாதிக்கப்படும் போது கடுமையாக மற்ற ராசிக்காரங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துருங்கிறது தான் உண்மை. இப்போ அப்பாவுக்கு கஷ்டம் வந்துருச்சு, அப்பா கடகராசி, அப்பா கஷ்டம் வந்துச்சுன்னா மகன் செலவு பண்ணி தானே ஆகணும். உன் நேரம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறதுனால தான் ஏன் நீ செலவு பண்ணுற? உன் நேரம் நல்லா இருந்து பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ அதுக்கு செலவு பண்ணுற. மொத்தத்தில் அதுக்கு நீ சேர்ந்து கஷ்டப்படுற அமைப்பு வருதா இல்லையா? பணம் போச்சுன்னு ஒரு கஷ்டம் வரும், பணம் போய் நல்லா இருந்துச்சுனாலுமே சரி ரைட்டு பணம் செலவு பண்ணி காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மொத்தத்தில் மனம் எங்கே உங்களுக்கு பாதிக்கப்படுது? பணம் கையை விட்டு போகும்போது பாதிக்கப்படும். அது நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ. உயிரை காப்பாற்றுறது நல்ல விஷயமா இருந்தாலும் பணம் போச்சேங்கிற ஒரு கவலையை உண்டு பண்ணான். ஏன் அப்படின்னா அந்த ஒரே ராசி அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சிரமத்துக்கு ஆளாக்கிடுங்கிறது தான் உண்மை. அப்போ வேலைக்கு பணம் கட்டினா இன்னும் வேலையே கிடைக்கல, நிறைய பேர் அது எதிர்பார்க்குறாங்க. திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை பண்ணி திருமணம் நின்று போச்சு, இதுவும் ஒரு பாதிப்பு தான். மன அழுத்தம் எங்கேருந்து வரும்? சனி 8ல் நிற்கும் போது வரும். இதெல்லாம் இந்த திருமணத்துக்கு பதிலே சொல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பொண்ணு பார்க்க கடகராசிக்காரங்க ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்ல வரன் வரும், ஆனால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. நல்ல மாப்பிள்ளை வரும், பதில் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நல்ல மாப்பிள்ளையே வந்தாலும் பதில் சொல்கிறதில்ல, அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அப்போ பதில் சொல்லாததுக்கு காரணம் என்ன? நீ சரியா இல்லை, நீ பேக்ரவுண்ட் இல்லை, உனக்கு உனக்கு திருப்தி அடையலை. வர்றவங்க நல்ல ஆளாக இருந்தால் கூட உனக்கு திருப்தி இல்லை. நின்று மேலும் எதிர்பார்ப்பை கூடுதலாக பார்க்குற. மேலும் எதிர்பார்ப்பை கூடுதலாக நீ பார்க்கும்போது என்ன? அவன் ஒரு வேலையில் இருக்கிறான், சம்பளத்தில் இருக்கிறான், வசதி வாய்ப்பு இருக்குது, வீடு இருக்குது, அதை கூட நீ விரும்பாமல் இன்னும் அதிகப்படியான எதிர்பார்ப்பை கொண்டு போய் அந்த சனி நிறுத்துவார். இப்படி நிறைய பிள்ளைங்க திருமணமாகாத 30 வயது 35 வயதை கடந்த கடகராசிக்கார பிள்ளைங்க இன்னுமே நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கிறேன். அதனால் அந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தற்போது உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி கொண்டு வருகிறது தான் உண்மை. இந்த மாதத்துலன்னு சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாதிப்புலேருந்து நீங்கள் விலகிட்டீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் சனியினுடைய கொடுமை, சனியினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஒரு விடிவு காலம் வருதுங்கிறத நான் சொல்லிட்டு போயிடலாம். பொதுவாக கடகராசி அன்பர்கள் எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் எல்லா வகையிலையுமே சிறப்பாகவே செயல்படுவீங்கிறது தான் உண்மை. இதில் சகோதரன் சகோதரிகள் உதவு, அரசு வேலையிலேருந்து பதவி உயர்வை எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு அமைப்பில் உள்ளவங்க வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர், நான் சொந்த இடத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேறு இடத்துல இருக்கிறேன், நம்ம இடத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்குமா அப்படிங்கிற நினச்சி எதிர்பார்த்துட்ருக்கிற அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பிரைவேட் தனியார் தொழிற்சாலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள், அது அரசு துறை தனியார் துறை எதாக இருந்தாலும் சரி, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னொன்று, வேலையில் எனக்கு கம்மி சம்பளத்தில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலான சம்பளத்தில் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும். திருமண விஷயத்தில் ரொம்ப பாதிப்பை சந்திக்கிறவங்க இனிமேல் திருமணம் கை குடிக்க வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ கூடுதலாக இங்கே வரும். மொத்தத்தில் இந்த நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாமே மனசு நொந்து போய் மனசு விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கூடுதலாக 70% பேர் கடகராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டுட்டார்கள். அந்த 30% பேர் நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அமைப்பில் சாதகமான புத்தி ஓட்ட அமைப்பில் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த தசாபுத்தி அமைப்புகள் கூடுதலாக இருக்கும்போது, பாவகிரகம் தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கூடுதலான கஷ்டங்கள் அனுபவிச்சவங்க ரொம்ப அதிகமான சிரமத்தில் இருக்கிறீங்க, குறைவான கஷ்டமாக அனுபவிச்சவங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியுது. அதனால் கஷ்டத்தை கூடுதலாக நீங்களும் பார்க்குறீங்கிறது தான் உண்மை. அதனால்
கடகராசி அன்பர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு கஷ்டங்கள் குறைய தொடங்கிடுச்சின்னு அர்த்தம். இனிமேல் எந்த வகையிலுமே பாதிப்பு அதிகமாக சம்பாதிக்க மாட்டீங்க. பாதிப்பு கூடுதலாக வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.